செய்தியோட தலைப்பு என்ன? தேவனாலே உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். அப்ப பரிபூர்ணம் என்ன தெரியுமா? பரிபூர்ணம் என்ன? முழுசுமா இன்னைக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்ல போனா, உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு செய்யறீங்க, எல்லாம் நீங்க சாப்பாடு இன்னைக்கு எல்லா ஞாயிற்றுக்கெல்லாம் போனீங்க, வீடுகள்ல இதை பிரியமான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க, சாப்பாடு உட்காடுறீங்க, உப்பு மட்டும் போட மறந்துட்டீங்க. அல்லேலூயா. என்ன போக மறந்துட்டீங்க? எல்லாம் தேங்காய் ஊற்றி நல்லா சமையல் பண்றீங்க, சமையல் பண்ணி முடிச்சு சாப்பாடு தட்டுக்கட்டுல எடுத்து உட்காந்து வரிசையா குடும்பமா உட்காந்து இருக்கிறீங்க. சாப்பாடை போட்டுட்டு குழம்பு ஊற்றும் பொழுது குழம்புல உப்பு இல்லை. என்ன ஆகும்? உப்பு இல்லை அப்படின்னா அதோடைய மனமே தெரியாது, ருசியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்ப உப்பை கூட போனாலும் பிரச்சனை. அல்லேலூயா. நிறைய வீடுகள்ல உப்பு சமையல்னால பிரச்சனையே வரும் வீட்டுகள்ல. இப்ப உப்பை கூட போட்டாலும் பிரச்சனை, கம்மியா போட்டாலும் பிரச்சனை, அது அளவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்பதான் சாப்பிடும் பொழுது ஒரு பரிபூர்ணம் உண்டாகும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை தேவனால மட்டும்தான் உண்டாக முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணம் உண்டாகணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். எடுத்து வாசிங்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் பரிபூர்ண நன்மை உண்டாக நமக்கு கட்டளையிடுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு ஆண்டவர் பரிபூர்ண நன்மை உண்டாக்குனாரு? அப்ப நம்ம அதுக்கு நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்தியா பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சு நம்ம பந்துக்கு நேரம் கடந்து போறோம். சரி, அப்படி எடுத்து வாசிங்க. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நம்பணும். அவங்களுக்கு தான் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிய நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணம் வரணும் அப்படின்னா முதலாவது கர்த்தரை நம்பணும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, எல்லாம் நீங்க இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா மாசமான உங்களோட சம்பளம் அப்படின்னு சொல்லி உங்களை பிக்ஸ் பண்றாங்க. நீங்களும் போய் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்க்குறீங்க. எந்த நம்பிக்கை வேலை பார்க்குறீங்க? வேலை பார்த்தா இந்த சம்பளம் ஜாஸ்தி சொல்லியிருக்காங்க, கட்டாயம் மாசம் முடிஞ்சுட்டா சம்பளம் கொடுப்பாங்க. வேலைக்கு சம்பளமே கொடுக்கல அப்படின்னா எப்படி நினைச்சு பாருங்க. அப்ப நமக்கு ஒரு உலகப்புறமான காரியத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா இவ்வளவு சம்பளம் வருது கொடுப்பாங்க சொல்ல ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்புறீங்க. அவ கர்த்தருக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு பயப்படுவீங்க. இந்த மனுஷனுக்கு கரெக்டான நேரத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்க, டே நைட்டா உழைப்பீங்க, அதுக்காக வேண்டி பிரயாசப்படுவீங்க, என்னுடைய வேலையெல்லாம் விட்டுருவீங்க, அதுக்காக வேலையா நீங்க பார்ப்பீங்க. அப்ப அந்த மனுஷனுக்கு பயப்படுறீங்க, அந்த கம்பெனி நம்புறீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம உலகத்தை உண்டாக்குன நமக்கு பெரிய நன்மை வைத்திருக்கிற தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவ கர்த்தருக்கு முன்னாடி நீங்களும் எப்படி இருக்கிறோம்? பயப்படுறோமா, அவர் நம்புறோமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அதே எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கவனிங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் நன்மை செய்வதற்கு ரெடியா இருக்கிறார். நீங்க பரிபூர்ணம் அடையணும்னு தான் அவர் விரும்புறார். ஆனா அவரு விரும்புற மாதிரி நம்ம வாழ்றோமா? எனக்கு அதுதான் முக்கியம். நான் இயேசு விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கொஞ்ச நாள் என் வாழ்க்கை இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இந்த பரிபூர்ணத்தை கத்துங்களுக்கு கொடுத்துடுவார். நம்ம இன்னைக்கு இயேசு விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில பரிபூர்ணத்தை பார்க்க முடியல.
எதுலையாவது எந்த காரியம் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்க்கிறோம், ஆனா சம்பளம் நிறைய வர மாதிரி தெரியுது, ஆனா பார்த்தா கையில ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? நம்ம இயேசு விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாங்க சம்பளம் கணக்குல இருக்கும், எல்லாம் போக மீதம் இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில பரிபூர்ண நம்ம தேவனிடத்திலிருந்தா யாதொரு மாதலும் இல்லை, அவருக்கு பச்சைபாதம் கிடையாது. எல்லாரும் பரிபூர்ணம் அடையணும், அவர் நன்மைகளை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் விரும்புறாரு. நான் பாஸ்டா இருக்கிறேன், பாஸ்டுக்கு கூட நிறைய பரிபூர்ணம் கொடுப்போம், விசுவாசிகளுக்கு கம்மியா கொடுப்போம் அப்படிலாம் ஆண்டு சொல்லல. அவர்களிடத்துல யாதொரு மாதலும் இல்லை, அவர் எல்லாருக்கும் எல்லோரும் பரிபூர்ணம் அடையணும், பரிபூர்ண நன்மை என்றது பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் விரும்புறார். அதை நீங்க எடுத்து வாசிங்களே, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்ன? நான் பரிபூர்ணம் அடைவதற்கு, அவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவது புலரணும். இன்னைக்கு அநேகர் தேவ சித்தம் என்னன்னே தெரியாம இந்த காரியத்து நிமித்தமா நான் பரிபூர்ணம் அடைஞ்சிருவேன், இது நிமித்தமா தேவனிடத்துல பரிபூர்ணத்தை வாங்கிடுவேன், பரிபூர்ண நன்மை வந்துடும் சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்குவது கடினம். இன்னைக்கு பிசாசு பார்த்தீங்கன்னா தேவனை போலவே பேசிடுவான், வசந்தோர புலியை போல வருவான், சில ஊழியர் மூலியமா வருவான், சில காரியங்களை நமக்கு வசனத்திலிருந்தே சொல்லுவான், இதுதாமா தேவனுடைய சித்தம், இதனால நீ பரிபூர்ணம் அடைய போற, இதனால உன் வாழ்க்கை நன்மை அடைய போற அப்படி இல்லை நமக்கு பிசாசு சொல்லும் பொழுது நம்ம நம்புற மாதிரியே சொல்லிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்புற மாதிரியே சொல்லிடுவான். அது நிமித்தமா என்ன வரும் அப்படின்னா கடைசியில பரிபூர்ணம் வராது. சோதரர், நம்ம வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் இழந்து போயிடுவோம். இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என்னதென்று இந்த பிரபஞ்சத்துல ஒத்த வேஷம் தெரியாமல் இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வேஷம் தான் போடுற மனிதர்கள். ஆலயத்துல ஒரு வேஷம், கம்பெனில ஒரு வேஷம், வீட்டுல ஒரு வேஷம். ஆனா அந்த வேஷத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, வேஷம் போடுறது எல்லாம் அவர் பார்க்கிறாரு. அதனால அவருடைய சித்தம் என்னதென்று அறியணும், அப்பதான் பரிபூர்ணம் அடைய முடியும், அவன் பரிபூர்ண நன்மையை வாங்க முடியும். இல்லைன்னா நீங்களும் சரி நானும் சரி எந்த ஒரு பரிபூர்ணத்தையும் அவர்கிட்ட வாங்க முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து படிங்களே, எபேசியர் 5:17 படிங்களே. எபேசியர் 5:17. இன்னைக்கு அநேகம் இப்படித்தான் இருக்கிறோம் நம்ம. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், சொல்றாரு மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாய், இன்னைக்கு தேவ சித்தத்தை அறியாம எது தேவ சித்தனே தெரியாம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம் நம்ம. எப்படி அவருக்கு பரிபூர்ணம் வாங்க முடியும்? ஒரு காலம் வாங்க முடியாது. தேவ சித்தம் என்ன? நீ இந்த ரோட்ல இங்க இருந்து புளியாயிலிருந்து செங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ரோடும் இல்லை, மண் ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் மேடும் பள்ளமா குழியுமா இருக்குது. நீங்க எதுல போவீங்க? பைக்ல உங்கள்கிட்ட பைக் இருக்குது, பெட்ரோல் போட்டுருக்கிறீங்க, காசு இருக்குது, ஒரு வேலையா போறீங்க. நீங்க இந்த எதுல போவீங்க? பைக்ல எந்த ரோட்ல போவீங்க? குண்டுகுழியில போவீங்க. அப்போ தார் ரோட்ல மதி உள்ளவர்களை தார் ரோட்ல போவோம் நம்ம. அப்போ ஆண்டவர் பரிபூர்ணம் அடையணும், பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நமக்குன்னு பாதையை நியமிச்சிருக்கிறார். நான் இந்த பாதையில போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு பிரியமான பாதையில தான் நான் போவேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமே வராது. அவருக்கு யாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் அநேகர் நினைக்கிறீங்க, பரிபூர்ணத்தை நான் போய் பரிபூர்ணம் ஆக்கிடுவேன், நான் போய் அதை திருத்திடுவேன், மாத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க விழுந்து போயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ணம் நீங்க அடையணும் அப்படின்னா மதியற்றவளாய் இராமல் தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நீ தெளிவா அறியணும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அதை நீ செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுல பரிபூர்ணத்தை நீங்க பார்த்துருவீங்க. பெரிய நன்மை உங்களுக்கு ஆண்டு உண்டாக்கிடுவாரு. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
சில காரியங்களை நம்மளாம் மாத்திரலாம், திருத்திடலாம், பரிபூர்ணம் அடைஞ்சிடலாம் அப்படிலாம் முயற்சிக்கிறீங்க. ஒரு காலமும் அடைய முடியாது. பரிபூர்ணத்துல பார்க்கவே முடியாது. நமக்கு வேணா பரிபூர்ணம் மாற மாதிரி தெரியும், அதுல பாதியே போயிடும். எடுத்து வாசிங்களே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரரே, நம்ம எல்லோரும் அதிக பயத்தோடு யார் கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆசிரியர் பைபிள் சொல்லுது. அப்பதான் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் வரும். அவருக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், இல்ல பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்கள் நானும் பரிபூர்ணம் அடையணும்னா தேவ சித்தத்தை நீங்க அறியணும். தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறது நன்றா நீங்க அறிஞ்சுக்கணும். அறிஞ்சா மட்டும்தான் பரிபூர்ணத்தை அடைய முடியும். தேவ சித்தம் அறியது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதுக்காக வேண்டி மெனக்கடணும், அதுக்காக வேண்டி செபிக்கணும், அதுக்காக வேண்டி உபவாசம் பண்ணணும், அதுக்காக வேண்டி தேவத்தை காத்திருக்கணும். உடனே ஒரு காரியத்தை நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா தெரியுது, எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு இறங்கிட்டீங்க. சொல்றவங்க எல்லாம் விளையிடுவாங்க. நான் துன்பப்பட்டது நீங்க தான். ஆண்டு கேட்பார், நான் சொன்னா உனக்கு, நான் உனக்கு பேசினா நீ நிமித்தமாக பரிபூர்ண வரும், நன்மை வரும். நான் பேசுறேன்னா உனக்கு, நீயா போன, நீயா முடிவெடுத்த, நீயா செஞ்ச, நீயா பண்ண, கடைசியில வரக்கூடிய துன்பத்தை நீ அணிவிட்டு ஒதுக்கிடுவார். நம்ம வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணம் அடையணும் அப்படின்னா முதலாவது தேவசத்தை என்னன்னு அறியணும். அவருக்கு யாதொரு மாறுதலும் இல்லை. அதே போல அவரிடத்துல நன்மை, அவர் நமக்கு வாழ்க்கையில் நன்மை மட்டும்தான் செய்வார். நம்ம பயத்தோடு நம்பிக்கையோடு யாதொரு மாதம் இல்லாத தேவனிடத்துல இருந்து பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா நீங்கள் நானும் மதி அற்றவராய் இல்லாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளணும். அறிந்து நீ செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எல்லாம் பரிபூர்ணதான், எல்லாம் பரிபூர்ணதான். நமக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியத்தை முயற்சி பண்றீங்க அப்படின்னா தேவ கூடையே வருவார். ஏன்னா அவருடைய பரிபூர்ணத்தை நீங்க சித்தம் என்னன்னு அறிஞ்சிட்டீங்க. அப்ப அவர்னால உங்களுக்கு பரிபூர்ண காரியத்துல கட்டாயம் உண்டாக்கி கொடுப்பார் ஆண்டவர். அடுத்து வாசிங்களே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1-4 முடிய வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1-4 முடிய வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. கவனிங்க, ஆபிரகாம் பார்த்து ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு, அதே மாதிரி பஞ்சம் தேசத்துல மீண்டும் ஒரு பஞ்சம் உண்டாயிருக்குது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய. நீங்க அநேக தாய் தந்த பிள்ளைங்க நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறீங்க. நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்குது. சில காரியங்கள் பிள்ளைகள் நம்பி இறங்கி சில காரியங்கள் பிள்ளைகளே, அதனால பரிபூர்ணத்தை நீங்க அடையவே முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. நான் ஊழியக்காரனா சொல்றேன், மனுஷனை நம்பியோ நீங்க அவங்க பிள்ளைகள் நம்பியோ ஒரு காரியத்தில் நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அதுல பரிபூர்ணத்தை பார்க்கவே முடியாது. அதுல அநேக பாதிப்புகளை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய சித்தம் என்னதென்று அதை அறிந்து நீங்க இறங்குனீங்க அப்படின்னா அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஊர்ல ஊழியத்தை கத்தோட கிருபையில செய்றேன். அப்ப அநேக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவைகளும் இருந்த போதிலும் கூட கர்த்தர் இம்மட்டுமாய் கைவிடாமல் நடந்த காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிஞ்சிட்டேன். அதனால அவர் கைவிடாதபடி இந்த நொடி முழுவதும் நடத்திட்டே இருக்கிறார். இனிமேல் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தருக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டு சொல்ல பார்த்து, நீ எகிப்துக்கு போகப்பா, நான் உனக்கு காமிக்கிற தேசத்துல போய் குடியிரு. அதான் தேவனுடைய சித்தமா அவனுக்கு இருந்துச்சு. உடனே ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அப்பா ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இதுதான் ஆண்டு சொல்ற உங்ககிட்ட, அது ஒரு சித்தம். இல்ல பாத்தீங்கன்னா
எடுத்து வாசிங்களே. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். எரோமியா 42 அதிகாரத்துல 6 வசனம் படிங்களே. எரோமியா 42:6 படிங்களே. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால். கவனிங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா அது நம்ம நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். எங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கவனிங்க, அப்ப நீங்கள் நாங்களும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி நடக்கணும். அதுதான் அது நிமித்தமா தான் உங்களுக்கு எனக்கு பரிபூர்ண நன்மை கத்தை உண்டாக முடியும். அவருடைய சத்தம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதை தெளிவாய் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரிந்துக்கிட்டு நம்ம அவர் கீழ்ப்படிஞ்சிருப்போம். ஆனா நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக்கிடுவாரு. அதே நீங்க உபாகமம் 6 அதிகாரத்து 1 வசனம் படிங்களே. உபாகமம் 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்கள் நாமும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் குமாரரும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே நான் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளை கவனிங்க. அப்ப அவருக்கு நம்ம அவர் எப்படி நடக்கணும் பைபிள் சொல்லுது, எப்படி நடக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அவருடைய கட்டளைகள் நியாயங்கள் கற்பனைகள் இதுக்கெல்லாம் நம்ம கை கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்பொழுதுதான் பரிபூர்ண நன்மை அவருக்கு உங்களுக்கு வரும். இல்லைன்னா ஒரு நன்மையும் வராது. நான் இஷ்டப்படி வாழ்வேன், இஷ்டப்படி பேசுவேன், இஷ்டப்படி நடப்பேன், அது கர்த்தருக்கு பிரியமே இல்லாம பிரச்சனை. எனக்கு பிரியமா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்க நிறைய பேர் செய்யறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சத செய்யறேன். யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல என்ன, இயேசுக்கு எனக்கு பிடிச்சது அதுக்கு பிடிக்கும். எப்படி வார்த்தை, எனக்கு பிடிச்சது இயேசுக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்குங்கிற வார்த்தை வருது அனைவருக்கு. எனக்கு பிடிச்சிருக்க காரியம் இயேசுக்கு பிடிக்கும். நீங்க அப்படித்தான் நிறைய பேர் அநேக காரியங்களை முயற்சி பண்றீங்க. அவருக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், அதனால பரிபூர்ண நன்மை அவரை உண்டாக்கிட்டார் அப்படி நம்ம சொல்லணும். அப்போதுதான் பரிபூர்ண நன்மையை உண்டாக்கி கொடுப்பார். அதை படிங்களே. அதே நீங்க உபாகம் 8:11 படிங்களே. உபாகம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. கவனிக்க கை குழந்தை ஆண்டு விரும்புறார். இவனை எச்சரிக்கையா இருக்குன்னு நான் சொல்றாரு. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகணும் தேவ பிள்ளையை நீங்க விரும்பினீங்க அப்படின்னா அவருடைய சித்தம் என்னதென்று அறியணும், அவருக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதிகற்றவளாய் நம்ம பாட்டுல இன்னைக்கு அவன் சொன்னா இவங்க சொன்னான்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு சொல்றவன் செஞ்சவன் சொன்னவன ஓடிடுவான். இன்னைக்கு அதுல பாதிக்கப்படுறது நீங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவீங்க, ஏன்னா யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க. அவன் சொன்னாங்க பாஸ்டர், இவன் சொன்னாங்க பாஸ்டர், பாருங்க நல்லா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதான் இருக்கும் இதா இருக்கும் எல்லாம் சொன்னாங்க, சொன்னவெல்லாம் போயிடுவான். எனக்கு என்னமா தெரியும், நான் என்ன பண்ண முடியும், அவன் சொன்ன வச்சு நானும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சொன்னேன், ஆனா கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை வரணும் நினைச்சா பார்த்தேன் அப்படிங்கிறோம். பார்வைக்கு ஒரு மனுஷனுடைய பார்வை வச்சு நம்ம முடிவு முடியாது தேவனுடைய பரிபூர்ணம் அதனால வரும்னு சொல்லி அவரிடத்துல மணிக்கணக்காக காத்திருக்கணும். இதுப்பா உங்களுடைய சித்தம், இது நிமித்தமா எனக்கு பரிபூர்ணம் வருமா, இது நிமித்தமா எனக்கு ஆசீர்வாதம் வருமா, இது நிமித்தமா எனக்கு நன்மை உண்டாகுமா அப்படி நீங்க காத்திருக்கணும். ஈசாவுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் காமிக்கிற தேசத்துல இருப்பா, அது நிமித்தமா பரிபூர்ணம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஈசாக்கு இல்லாண்டவரே நீங்க காமிக்க தேசத்துக்கு போக முடியாது, எனக்கு பிரியமான இடத்துக்கு நான் போறேன், எனக்கு பிரியமானது நான் செய்யறேன், எனக்கு இஷ்டப்படி நான் வாழ்வேன், எனக்கு என்ன பிடிக்கும் அதான் செய்வேன் அப்படின்னு ஈசாக்கு இருந்தாருன்னா நிச்சயமா ஈசாக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது. இந்த அதிகாரம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உண்டாக்குற ஒரு முக்கியமான அதிகாரம். அது படிக்கிறேன் 20
11 22 முடிய படிங்களேன். பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். தேசத்துல குடியிருக்கிறான். இங்க வரக்கூடிய அமலேக்கு ராஜா வந்து பாத்தீங்கன்னா மனைவி அழகா இருப்பதுனால சகோதரி சொல்லிடுறான். இதே தவறதான் ஆபிரகாம் செய்தாரு. அதே தப்ப மகனும் ஈசாக்கும் செய்யறாங்க. இந்த மனைவி அழகா நிமித்தமா பிரச்சனை வந்து சொல்லிட்டு இவர் சகோதரின்னு சொல்லிடுறாங்க. தெரிஞ்ச அமலேக்கு ராஜா வந்து இனிமேல் 2 பேர் கணவன் மனைவி உங்களுக்கு ரோடு யாரும் சேர்க்கிறாரு சொல்லி கட்டளையிட்டுறாரு. படிங்களே. ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். தேசத்திலே விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன் தேசத்துல விதை விதைச்சான்? ஏன் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? கீழ்ப்படிந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டான். மதிக்கட்டவனா இல்ல. நீங்க அவனுக்கு அறிஞ்சிட்டு எங்க காலை வச்சாலும் அந்த கால் நிமித்தமா அவனுக்கு ஆசீர்வாதம். அப்ப ஈசாக்கு தேசத்தை விதைக்கிறான். அந்த கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வாதங்களே. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலனை அடைந்த காலம் என்னன்னா தேவ சித்தத்தை அறிந்ததுனாலதான் அந்த 100 மடங்கு பலன் உண்டாச்சு. படிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி பெரிய பணக்காரன் ஆயிட்டான். வர வர விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு தேசத்துல வந்து இருக்கிறான். இங்க விதை விதைக்கிறான். இவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வருது அப்படிங்கிறது அவனுக்கு பொறாமையாயிடுச்சு. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீர் எங்களை விட்டு போய்விடு. தேசத்துல துறவு வெட்டியிருந்தார். துறவுலதான் அது நிமித்தமா தண்ணீர் எல்லாம் துறவுல சரிப்படுத்தி சென்றான். கர்த்தர் துறவம் தண்ணி ஊற வச்சார். அதனால விதைகளுக்கு ஏற்ற தண்ணி வந்துச்சு. அதனால 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. நல்லா பெருகி பணக்காரனா ஆயிட்டான். இதை பார்த்த பொறாமை கொண்ட இந்த குடிசை பாத்தீங்கன்னா நீங்க வந்து போயிருப்பா, அவர்கிட்ட துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இந்த இடத்துல நீ கடந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான். அப்பொழுது ஈசாக்கு அவரிடம் விட்டு புறப்பட்டு ஏராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி மறுபடியும் துறவுகளை மீண்டும் தோன்றான் ஈசாக்கு. தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரு மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். முதல்ல ஒரு துறவு வச்சான். அதனால பெரிய பணக்காரனாரா. உடனே அவன் விரட்டி விடுறாங்க. அடுத்த கூறான் போடுறான். அங்க ஒரு துறவு வெட்டப்பட்ட துறவை வந்து மீண்டும் தூர்வாரி அதனால தண்ணி சுரக்குது. இதை பார்த்தோடனே அங்க உள்ள மக்களுக்கு பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்து அவன் என்ன பண்றாங்க, அங்க இருந்து விரட்டி விடுறாங்க. படிக்கிற அடுத்தது வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். மொத்தம் 3 துறவு. அப்பாவோட துறவை வந்து நீர் ஊற்ற தோண்டி சரிப்படுத்தலாம். விதைக்கிற தேசத்துல விதை விதைக்கிற நீர் உண்டாகுது. அதனால ஆசிரியப்படுறான். அப்ப இந்த இடத்துல தேவன் எதுக்கு சொன்னாரு, அது இருக்கலாம். இருப்பது நிமித்தமா அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது.
அப்ப உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்னா தேவ சித்தம் என்னதென்று அறிந்து வந்து கால வச்சு எப்பீரானால் அந்த காரியத்துல உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும். அவருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்வீரானால் அதை ஒரு காலமும் உங்களுக்கு பரிபூர்ணத்தை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. வெளி தோற்றத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா உள்ளானதுல பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்கா? உள்ளானதுல ஒரு சமாதானம் நீங்க பார்க்கவே முடியாது. வெளியில வேணா நம்ம பெருமை சொல்லுவோம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம், அவங்கதான் பரிபூர்ணம் அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய பரிபூர்ணம் கர்த்தரால் வரணும். அவர் சித்தம் இருக்குமானா அந்த காரியங்கள் பரிபூர்ணம். ஈசாக்கு 3 இடத்துல தோன்ற மீண்டும் உருவாக்குற மீண்டும் தோன்றா, நீர் உண்டாகுது, அவன் ஆசிரியப்படுறான். அவருக்கு கூட அங்குள்ள மனிதர்கள் பொறாம கொண்டு அவன் வேஷம் காட்டி விடுறாங்க. அது பண்ணியுமா? பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் 3 துறவு வெட்டினாங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. இவன் போகக்கூடிய இடம் எல்லாம் தேவ சித்தமான இடமா இருந்துச்சு. மதியற்றவனாய் அவர் சித்தம் அறியாமல் இல்லை, மதி உள்ளவனாய் தேவ சித்தம் அறிந்து அவனை போகக்கூடிய இடமெல்லாம் நீருடைய கத்தை உண்டாக்குனாரு, கத்தவன் ஆஸ்வதிச்சாரு. கடைசியில வேறொரு 4 இடத்துக்கு போறான். அங்க ஒரு துறவு வெட்டா யாரும் பிரச்சனை பண்ணல. எங்க போய் துறவு வெட்டினாலும் தண்ணி வந்துருது, ஆசீர்வாதம் ஆஸ்வதிக்கப்படுறான். ஏன்னா அவனுக்கு கர்த்தத்தை அறிஞ்சிட்டான். அதனாலதான் அவருக்கு பரிபூர்ணத்தை அறிஞ்சது நிமித்தமா அவனுக்கு தேவத்தின் நன்மை வருது. இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நன்மை வராத காரணம் தெரியுமா? அவருடைய சித்தம் என்னங்கிறது அறியல, அவர் என்ன சொல்ல வராதுங்கிறத கேட்கல, அவருக்கு என்ன பிரியங்கிறத நீங்க வந்து புரியாம இருக்கிறீங்க. அது நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பரிபூர்ண நன்மை கத்த உண்டாக கட்டளைச்சுவர். நீங்க உணராதான் இன்ன வரைக்கும் அப்படியே வாழ்க்கை இருக்குது, உங்க நிலம் மாறாமே இருக்குது. நான் படிமா அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் அப்படின்னா இடம் உண்டாக்கினார், விஸ்தாரம் என்று அர்த்தம். பாருங்க, ஈசாக்கோட வாழ்க்கையில பரிபூர்ண நன்மை கத்திருந்து வந்துச்சதுக்கு காரணம், ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டான். அவருக்கு யாதொரு மாதிரி இல்லை, அவருக்கு பயந்து அவர் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு நன்மை செய்வாரு அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை கீழ்படிச்சான். அவன் சித்தத்துக்கு செவி கொடுத்தான். நீங்க அதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. இதை செய்யாதீங்க ஆத்மாவே செய்யாது. இதை பண்ணாதாப்பா, இந்த வழிக்கு போதாப்பா அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன செய்யறோம்? அதைத்தான் போய் செய்வோம். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, அதான் செய்வேன். நீ யாரு கேட்போம்? யாரு கேட்க இஷ்டப்படி எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கர்த்தர் பார்த்து அவங்க இஷ்டப்படி கை விட்டுருவார். நீ எப்படி போக விட்டுருவார் கையை? தேவப்பிள்ளையே அப்படி அவர் கை விட்டார் நிலைமையெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்துடக்கூடாது. அதனால அவருடைய சித்தம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்குங்க. நீங்க புரியல என்ன தெரியுமா? எடுத்து படிக்கலே. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15 படிக்கலே. 28ல 15 அறியல என்ன வருது பாருங்களே. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய அறியாம செவி கொடுக்காம நான் இஷ்டப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு இதனால பரிபூர்ண ஒரு நன்மை வந்து நீங்க நினைச்சிக்க அப்படி என்ன வரும் தெரியுமா? சாபம் வரும். சாபம் வரும். நிறைய சொல்லுவாங்க, எப்படிமா வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர், எனக்கு பிரியமான இந்த இடத்த வாங்கின பாஸ்டர், நானா நின்று கட்டினா பாஸ்டர், இதனால வீட்டுல இதுவரை நிம்மதியில பாஸ்டர், வீட்டுல வந்தா என் வீட்டுக்கார இறந்து போனாரு, என் பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையை இன்னைக்கு கஷ்டம் பெரிய கண்ணீரமா மாறிடுச்சு. அவர் சொன்னாரு இந்த இடத்த வாங்காதமா வீடு கட்டாதமான்னு சொன்னாரு, எட்டப்பா சொன்னாரு, பாஸ்டர் மூலியமா சொன்னாரு, வசந்த மூலியமா சொன்னாரு. நான் கேட்கல பாஸ்டர், இன்னைக்கு வாழ்க்கையை துன்பத்தை அனுபவிக்கிறேன் பாஸ்டர். அப்ப அவங்க கண்ணீரோடு அழகு ஜெபிச்சாங்க. ஆனஸ்ட் இந்த இடத்த வித்து எனக்கு ஆண்டு வேறத்தை கொடுப்பாரு அப்படின்னு அந்த அம்மா அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே இந்த இடத்த வித்துட்டு வித்த உடனே ஆண்டு வழியை திறந்தா இடத்த அந்த ஆண்டு காமிச்சாங்க. அந்த இடத்த வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க. இன்னைக்கு இந்த குடும்பம் வாசகமா இருக்குது. ஆனால் இறந்தாலும் கூட பிள்ளைங்க எல்லோரும் கத்து ஆசிரிச்சு பிள்ளைங்க நிமித்தமாக அம்மா ஆசிரியப்பட்டிருக்காங்க. அப்ப
மதி கற்றவனாய் அவருடைய சித்தத்தை என்னன்னு அறியாம நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பரிபூர்ண ஆசிரியரை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல. நான் உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சிருங்க. இது இந்த காரியம் அவருக்கு பிரியமா, இது அவர் சேசப்பா அங்கீகரிப்பாரா, அவருக்கு பிரியமான காரியமாக செய்யுங்க. அந்த காரியத்தை உங்களுக்கு பரிபூர்ண நன்மை ஈசாக்கு உண்டாச்சுல்ல. 3 முறை நடத்தினாங்க. 4ஆம் முறையும் இடத்துல பண்றான், அந்த ஆசிரியர் உண்டாகுது, அவன் வாசிக்கப்படுறான். அப்ப உங்க வாழ்க்கையில ஆசிரியர் வரணும், ஒரு நீரூற்று உண்டாகணும் அப்படின்னா, விஸ்டா ஒரு ரெகபோத் உண்டாகணும்னா அவருடைய சித்தத்தை அறிஞ்சிருங்க. அறிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நன்மைதான். அறியாம நீங்க அறிஞ்சும் அறியாம போறீங்க அப்படின்னா வாழ்க்கையில சாபங்கள் வரும். நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னா தெரியுமா, சாபமான ஊழியக்காரர். உங்களுக்கு சாபம் வரக்கூடாதுன்னு தான் கத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கத்து நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதம் இருப்பீங்க, பாவம் பண்ணுங்க, என்ன செய்யுங்க, என்ன பண்ணுங்க, இஷ்டப்படி வாழுங்க, என்ன இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்களே, உங்களே உத்தர கத்தர் என்ன கேள்வி கேட்பார், எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லி கண்டிச்சுதான் சொல்லி வேலை சொல்லிடு. இந்த கண்டிப்பு அன்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அரவணைப்பா இருக்கும், எச்சரிப்பா இருக்கும். நிறைய சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன கேட்காம தான் பாஸ்டர் இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண பாஸ்டர், அனுதினமும் அடி மீதான் பாஸ்டர் நிறைய பேர் சொல்லி காலாச்சுருக்கேன். ஒரு புரோக்கர் சொன்னாங்கன்னு சொல்லி வாழ்க்கையை கட்டிட்டாங்க பாஸ்டர். இன்ன வரைக்கும் வாழ்க்கை நிலதான் பாஸ்டர், வாழவும் முடியல, சாகவும் முடியல. அவர் சித்தம் என்னதென்று அறியாம மதியற்றவளாய் சில காரியங்களை தேவைப்படும் இனிமேல் செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதைத்தான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமா வைக்கிறாரு. யாரும் எழுதிப்போமா, எதை உபகம் 28:1 28:14 படிச்சுட்டு நம்ம பந்தி நேரம் போக போறோம். 28:1 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். யார் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஈசாக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய், அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்தவனாய், தேவனிடத்திலிருந்து யாதொரு மாறுதலும் இல்லை அப்படின்னு அறிந்தவனாய் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு, விதிகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு இருந்தபடியினால் கர்த்தாவே அவன் துறவு நிமித்தமாக அவன் ஆசிரியப்பட்டான். அதை பார்த்து பொறாமை கொண்ட மனிதர்கள் போகக்கூடிய இடமெல்லாம் நிரட்டினாங்கப்பா. நானும் கூட தேவனுடைய சித்தத்தை அறிந்தவனாய் இருந்தது நிமித்தமாய் 4வது முறை துறவு வெட்டும் பொழுது கர்த்தர் தாமே அவன் ஆசிரியப்பா. நானும் கூட ஈசாக்கை போல தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதை செய்யப்பா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயத்தை அறியாமல் அண்டவே நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவனுடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அதை மீறி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க வேண்டாம். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எதுவானாலும் சரி கர்த்தருக்கு என்ன பிரியுமோ, அவருக்கு என்ன பிடிக்கும் செய்யணும் விரும்புறாரோ அதை வாழ்க்கையில அவர் செய்யட்டும். நானா ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு, நானா விரும்பி, நானா சரிப்படுத்திடுவேன், நானாக மாற்றிடுவேன், நானா திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் செய்வோமா தேவப்பிள்ளைகளே, வசனம் சொல்றது அநேக சாபங்கள் வரும். நீங்க சாபத்துக்குள்ள எங்க பேரக்கூடாது தேவப்பிள்ளைகளே. வாழ்க்கையில பரிபூர்ண தேவனாலே உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடவே ஆண்டவர் மாற்ற வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஈசாக்கு அதை செய்தார். தேவனத்துக்கு அறிந்தவனாய் இருந்த நிமித்தமா அதை கத்தவன் ஆசிரிச்சார். 4 கேட்டினாலும் கத்தவன் நேசிச்சு அவர் காமிச்ச இடத்தையெல்லாம் கத்த பிளஸ் பண்ணினாரு. நீங்க வாழ்க்கையில நீங்க வாழாமல் தலையாகணும், கீழாகாமல் மேலாகணும்னா அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து உன்னை உள்ளவர்களால் தேவனுக்கு பயந்து நீ நடப்பீர். ஆனால் செய்தியை கேட்கிற நம்ம சேனல் மூலமா கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கூட தேவன் சொல்றாரு, உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையோட ரெடியா இருக்கிற கட்டளை இருக்காரு.
அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையா இருந்து நீங்க செய்வீர். ஆனால் உங்க வாழ்க்கையில பரிபூர்ண நன்மையை உங்களுக்கு உண்டா கட்டளையிடுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இனினாவது ஒரு மனதில் ஏற்படும்ப்பா. இனினாவது ஒரு காரியத்தை நானா அவசரப்பட்டு செஞ்சுட்டு பேசிட்டு ஆண்டவரே முயற்சி எடுத்துட்டு கடைசியில் ஆண்டவரே ஒரு சித்தம் இல்ல இல்லை அறிஞ்சுதான் வரணுமப்பா. இதாவது காரியத்தை நான் முயற்சி பண்ணி முன்னாடி போயிருந்த ஆண்டவரே என்னை காப்பாற்றிருக்கோன்னு சொல்லி யாரும் ஜெபிக்கிறீங்களோ அவங்களை கத்த காப்பாற்றி விடுவார். ஆண்டவரே, ஒரு கோபம் ஒரு நிமிஷம் தயவோடு நீடிய வானச சொல்லுது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் ஆவியானவர் ஏவனத ஆவியானவர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். யார் எதையாவது இந்த வார்த்தை படுதுன்னா ஆண்டவரே எனக்காக நீ பேசுறீங்க, அது எனக்கு சரியா புரியுதப்பா, அது நாங்க மனம் திரும்பி ஆண்டவரே சாபத்துக்குள்ள நாங்க சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே மனம் திரும்பி எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்பேன். ஆனால் நிச்சயமாய் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்படியா இன்னைக்கு மனம் திரும்புவதோடு கூட இனி மதியற்றவளா இராதபடிக்கு தேவத்தை அறிந்தவர்களா நம்ம செயல்படுவோம். அப்பா, தேவனுடைய அன்பு பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிந்தைகளும் அனைவரும் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் உணர்வுகளையும் நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.